எதிராக ஈடி எடுத்த நடவடிக்கைகள் முறையாக இருக்குது, சட்டப்படி இருக்குன்னு தீர்ப்பு கொடுத்து ஈடி அதனுடைய விசாரணையை தொடரலாம்னு இப்போ கடந்த 3 நாட்களாக வந்து கொண்டிருக்கின்ற தகவல்கள், டாஸ்மாகினுடைய எம்டி விசாகன், இப்போ அதனுடைய துணை பொது மேலாளர் ஜோதி சங்கர், சுமன் இவர்களெல்லாம் விசாரிக்கப்பட்டு அதிலிருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் ரித்தீஷ் மற்றும் ஆகாஷ் பாஸ்கரா, ஆமாம், ஒரு ஆகாஷ் பாகிஸ்தானை நொறுக்கிட்டு இருக்கு, இன்னொரு ஆகாஷ் அறிவாலயத்தை நொறுக்கிட்டு. இந்த ஆகாஷ் பாஸ்கர், ரித்தீஷ் 2 பேரும் தலைமறைவாக இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கங்கிறாங்க, லண்டனுக்கு போயிட்டாங்கங்கிறாங்க. எங்கே போனால் என்ன, உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான். ஆனால் இதில் முதல்ல 1000 கோடிக்கான ஊழல் நடந்திருக்குன்னு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டினுடைய அறிக்கை வந்த சமயத்திலே சொன்னேன்னா, இந்த விசாரணை தமிழகத்தின் சிசோடியாவை நோக்கி செல்லுகிறது.